இதே எஸ்பிபி வந்து வெங்கடேச பெருமாளையும் பாடியிருக்கிறார். அதே தண்ணி போட்டு பாடுற பாட்டையும் பாடியிருக்காரு. ஐயோ, நான் தண்ணி போட்டு பாடலாம் பாட மாட்டேன், அந்த வாயால் இந்த பாட்டு நான் பாட மாட்டேன். முக்கியமாக ஏன் சின்மயி மேடம் இல்லை பாடியிருக்காங்களா பாட்டு? ஆமாம். என்ன வரி என்ன? இந்த கோயம்புத்தூர் குசுமுங்க இல்லை, இந்த கோயம்புத்தூர் குசுமுக்கு இதுதான் நல்லா பாடியிருந்தாங்க. இந்த படத்து டைரக்டர் யாருன்னு தெரிஞ்சு தான் பாடினாங்களா? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஆமாம். சின்ன படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது, வியாபாரமாகிறதே பெரிய விஷயமா இருக்குது. இந்த நேரத்தில் அந்த படத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி, அந்த வியாபாரத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி, ஆமாம், அது ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஒரு பாடகி அப்படிங்கும்போது சுச்சுவேஷன் கேட்பாங்க. இந்த சுச்சுவேஷன் பாட மாட்டேன்னா ஓகே, வரிகள் நல்லா இல்லை, வார்த்தை நல்லா இல்லை அப்படின்னா படிக்கும்போது தெரிஞ்சுவோம்ல, அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை தெரியாமல் பாடிட்டேன், பொருள் தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு படத்துக்கு கேப்டன் இயக்குனர், அவன் தான் முழுமையானவன். படத்தை உருவாக்குறவங்க இயக்குனர் தான். இந்த இயக்குனர்னு தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னா அந்த இயக்குனருக்கு எவ்வளோ அவமானப்படுத்துகிற மாதிரி, எவ்வளோ மன உளைச்சல் உண்டாகிருக்கும். இந்த இயக்குனர் தெரிஞ்சு நான் பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு இயக்குனரை குறிப்பிட்டு நீங்கள் எப்படி தாக்க போச்சு? இது வந்து மோகன்ஜிக்கு மட்டும் இல்லை, தமிழ் திரையில் உள்ள ஒவ்வொரு இயக்குனருக்குமே அவமானம் அது. நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் அவமானப்படுத்த மாதிரி தான். நீங்கள் அந்த படத்தில் பாடினதுக்கா மன்னிப்பு கேட்கக்கூடாது. இந்த இயக்குனர் தெரிஞ்சிருந்தால் பாடிருக்கணும்னு சொன்னீங்களா, அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் ஈஸியெல்லாம் ஒருத்தர் நீங்கள் அவமானப்படுத்தி போயிட முடியாது. ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஒருத்தன் கதையை சொல்லி பிடிச்சி அதை முடித்து உயிர் போகுதுங்க. இங்கே ஒரு இயக்குனருக்கும் ஈஸியாக வந்து எப்படி இயக்குனர் அவமானப்படுத்துவீங்க? நீங்கள் ஒரு பாட்டு ஜானகி மேடம், சுசிலா மேடத்திற்குலாம் இங்கே யாரும் ஒரு பெரிய பாடகை உருவாக முடியாதுங்க தமிழ். ஜானகி மேடம் எவ்வளோ ஒரு பாடகி அவங்க. நேற்று ராத்திரி அம்மா பாடினாங்க, அதுக்கு எத்தனை நல்ல அற்புதமான படம்லாம் பாடியிருக்காங்க. அந்த படம் பாடினாலும் அவங்களுக்கு என்ன சீப்பாகி விட்டாங்களோ என்ன? குறிப்பிட்ட ஒரு இயக்குனரையோ தயாரிப்பாளரையோ சொல்லி அவமானப்படுத்துறதுக்கு யாருங்க உரிமை இல்லை. இந்த படத்தை பாட்டு நல்லா பாடியிருக்காங்க, ரசிக்கிறோம். நீங்கள் ஒரு பாடகி, பாடுங்க, தொடர்ந்து பாடுங்க. ஏற்கனவே உங்களுக்கு தடைன்னே சொன்னீங்க, இப்போ அது எதுவும் இல்லை. உங்கள் திறமை நெரிச்சு பாட்டு போங்க. உங்களை சுச்சுவேஷன் கேளுங்க, பாட்டில் ஒரு பாட்டை பழமுறை படித்து பாருங்கள், பிடிச்சிருந்தா பாடுங்க, இல்லைன்னா போங்க. பாடி முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் அவங்க வியாபார இடத்துல போய் ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த படத்தில் அவங்க பாட்டுக்கு சந்தோஷம்தான். இந்த படம் பாட்டு நல்ல ஹிட் ஆகும். ரெட் லேபிள் இசைங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல். அதில் ராஜா சார்கிட்ட கூட கேட்டேன் நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, என்ன சார் நீ அடுத்தது என்ன சார்? இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கியா, அடுத்தது என்னன்ற? நான் என்னன்னு இன்னும் நீந்திக்கிட்டே இருக்கிறேன். அது பெருங்கடல், பிறவி பெருங்கடல் மாதிரி. அது பெருங்கடல். இசையில் நம்ம நீந்த 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 நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ இசைக்கு வந்து எல்லைங்கிறது கிடையாது, கலைக்கும் எல்லை என்பது கிடையாது. இந்த எல்லை இல்லாத விலை மதிப்பில்லாத எல்லை இல்லாத படைப்பு திறன்களுக்கெல்லாம் வந்து மொழி, மதம், இனம் எல்லாம் தடையாக இருக்கக்கூடாது என்பது. அதனால தான் ஒரு பாடகருக்கு கூட ஒரு பாட்டு பாடுறவங்களுக்கு எதுக்குப்பா வேறு விதமான பேதங்கள் தேவையே இல்லை. இதே எஸ்பிபி வந்து வெங்கடேச பெருமாளையும் பாடியிருக்கிறார். அதே தண்ணி போட்டு பாடுற பாட்டையும் பாடியிருக்காரு. ஐயோ, நான் தண்ணி போட்டு பாடலாம் பாட மாட்டேன், அந்த வாயால் இந்த பாட்டு நான் பாட மாட்டேன். வள்ளலை பாடும் வாயால் தருதலை பிள்ளையை பாடுவேணும்னு பாகவதர் பாடின மாதிரி
அவர் முருகனை பாட மாட்டேன்னு சொன்னார். சிவபெருமானை பாடின வாயால் முருகனை பாட மாட்டேன்னு ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த மாதிரி இசைக்கு இசை கலைஞர்கள் யாராக இருந்தாலும் சரி, வயலனுக்கு தெரியுமா எந்த ஜாதிக்கு நான் வயலின் வாசிக்கிறேன்னு? ஆந்திரா சிஎம் பேர் என்ன? ஆந்திரா சிஎம் பேர் என்ன? நம்ம ஊருக்காரங்க யாரும் சந்திரபாபுன்னு கூப்பிட்றாங்களா? நம்ம ஊர் முதலமைச்சர் கூப்பிட்டா கூட சந்திரபாபு நாயுடு அவர்களேன்னு தான் கூப்பிடுவார். ஸோ அங்கங்கே இருக்கிறத மாற்ற முடியாது. இருக்கிறதுல எல்லாமே இன்புற்று இருக்கிற மாதிரி, எல்லாமே சகோதரத்துவத்தோடு வாழ்கிற மாதிரியான வழிமுறைகளைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணுமே தவிர, இதில் போய் அந்த பேருக்கு பின்னாடி என்ன ஒட்டியிருக்கு, இந்த பேருக்கு பின்னாடி என்ன ஒட்டியிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதெல்லாம் பழைய கதை, புளிச்சு போன விஷயம். அதெல்லாம் தூக்கி போட்டு மிகச்சிறந்த படைப்புகளை கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் தமிழில் கடந்த ஒரு 10-15 வருஷமாக 10 வருஷமாக கூட சொல்லலாம், ஒரு மிகச்சிறந்த கதைகள் எல்லாம் வர்றதில்லை. ஒரு 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 விஷயத்தோடு நின்றுது சில படங்கள். அந்த விஷயத்தை சிறப்பாக எடுத்துடுறாங்க. பட் அதை மீறி எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கிய அழகான திரைப்படங்கள். இப்போ ஒரு பாசமலர் இருங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு பாசமலர், ஒரு குடும்பம், ஒரு கதம்பம், எத்தனை நல்ல விஷயங்கள் ஒரு படத்துக்குள்ளே போயிட்டு வந்தால் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நம்ம அந்த காலத்தில் ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தோம்னா, சின்ன பையனாக இருக்கும்போது அந்த திண்ணையில் உட்காந்து அந்த படத்தை பற்றி நம்ம கதையாக சொல்லிகிட்ருப்போம். அந்த கதை கோர்வையாக வரும். எங்கள் வீட்டில் இருக்கிற பாட்டிக, பெரியம்மாக்கள், அவங்கெல்லாம் சினிமாவுக்கு போகாதவங்களுக்கு அந்த கதையை சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆசை அடுத்த வாரம் வண்டியை கட்டிட்டு அவங்களும் வில்லேஜிலேருந்து கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுமை மிக்க கதாசிரியர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க. அந்த கதைகளை வேறு எங்கேருந்தும் எடுக்கலை, நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுத்தாங்க. அந்த மாதிரி வாழ்வியல் சினிமாக்கள் தொடர்ந்து வர வேண்டும். அந்த வாழ்வியல் சினிமாக்கள் வரும்போது நம்ம குடும்பத்தோடு போய் திரைப்படங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை திரும்பவும் வரும். அப்போ தியேட்டருக்கு திரும்பவும் குழந்தைங்கள கூப்பிட்டு வருவாங்க. இப்போ ஏன் வர்றதில்லைன்னா, நம்ம எடுக்கிற படங்கள் எல்லாம் ஒரு சாராருக்கு மட்டுமே எடுக்கிறோம். இப்போது சமீப காலமாக பார்த்திங்கன்னா, ஐடி இண்டஸ்ட்ரியில் போய் வேலை செய்கிறவங்க மட்டும்தான் புக் பண்ணி படம் பார்ப்பாங்க. மீதி ஆளுகளுக்கு புரியாது அந்த படம். இப்போ நம்மளை ஒருத்தன் படம் எடுக்க சொன்னால், நான் உன்னை சரி பொண்ணுமணி 2 கிழக்கு வாசல் 2ன்னு டைட்டில் வச்சு எடுத்துக்கணும். ஏங்க இது பழைய படத்துக்கு நம்ம ரசிகர்கள் ஒரு 10 பேர் இருப்பான். அண்ணே அதுதான் திருப்பி எடுங்கண்ணேம்பான். அவனை நம்பி எடுத்தோம்னா இங்கே படம் பார்க்க மாட்டானே. இப்போ எங்கே போய் நம்ம முட்டிக்கிறது? ஸோ இதுக்கு ஒரு கரெக்டான ஒரு கண்டுபிடிப்பு, எல்லாத்தையும் கலந்து ஒரு வாழ்வியல் சினிமாவை கொண்டு வரணும். யூத்ஃபுல்லாகவும் இருக்கணும், அதில் ஒரு வாழ்வியலும் இருக்கணும், உறவு முறைகளுக்கு ஒரு மரியாதையும் இருக்கணும். அந்த மாதிரி திரைப்படங்களை தொடர்ந்து தம்பி லெனின் அவர்களுக்கு நான் கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த படம் உங்களுக்கு வெற்றி அடையும். இந்த வெற்றியை தொடர்ந்து இந்த ரெட் லேபிளை தூக்கி போட்டு அடுத்தது நல்ல குலப்பெயரோடு, குலதெய்வ பெயரோடு நல்ல வாழ்வியல் சினிமாக்களை நீங்கள் தொடர்ந்து எடுக்க வேண்டும். அதற்கான இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் சங்கத்தில் இவர் கேட்டாவே சொல்லுவாங்க. ஸோ அவரையே வச்சு எடுக்கலாம். இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கார் அவர் பயங்கரமான ஆள். அவர் பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்க இல்லையா? அதிரடி பாட்டுகளை எழுதிய இயக்குனர். ஆக ஒரு மிகச்சிறந்த திரைப்படத்தின் திரை இசை வெளியீட்டு விழாவுக்கும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கும் நான் எனது அழைப்பின் பேரில் இங்கே இந்த விழாவை சிறப்பித்த என்னுடைய நண்பர்கள், என்னுடைய இயக்குனர் சங்கத்தின் பாசமிகு உறுப்பினர்கள், இயக்குனர்கள் அனைவருக்கும் இந்த படத்தின் சார்பாக, இந்த படத்தில் நடித்திருக்கிறேன் என்ற ஒரு விஷயத்துக்காக நான் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும். திரும்பவும் லெனின் வினோத் கூட்டணி அடுத்தடுத்து படங்களை இயக்க வேண்டும். அதில் நடித்த அனைத்து கலைஞர்களும் மிகவும் நிறைய படங்கள் உங்களுக்கு வரணும். நீங்கள் சிறப்பாக தொடர்ந்து சினிமா இண்டஸ்ட்ரியை நம்பி வந்திருக்கீங்க. அந்த சினிமா இண்டஸ்ட்ரி உங்களை விடக்கூடாது.
நீங்களும் சினிமாவை விடக்கூடாது என்று சொல்லி வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழா ரெட்டின்னு சொல்லலாம், ராகு எல்லாம் சொல்லலாம். நம்ம நாட்டில் உள்ள ஜாதி தமிழ்நாடு ஜாதி சொல்ல முடியாது. எங்கே நம்ம இப்போ நான் ஒரு பேரை சொல்லி மினிஸ்டர் ரமேஷ் பண்ணியும் சொல்ல முடியாது, வினோத் தேவர்னு சொல்ல முடியாது. ஏன்னா எதுக்குன்னா அப்போ மலையாளத்தில் ஈஸியாக அது ஒரு கேஷுவலாக இருக்குது. மேனன் அங்கே பார்த்தா அங்கே ரெட்டி ஆந்திராவில் அது தப்பாகவே தெரில. இங்கே தப்பாக ஏன் தெரியுதுன்னா இங்கே ஜாதி வெறி ஆட்டி படைக்குது. ஜாதி வெறி இருக்கிறனால தான் ஒருத்தன் ஜாதி பேர் வச்சாலே இங்கே பிரச்சனையாக இருக்குது. இல்லை இங்கே கைலாசமன் வந்திருக்காரா? ஓகே, வாழ்த்துக்கள். நாங்கள் உங்களை இங்கே சொல்லுவோம், நாங்கள் உங்களை பார்த்து பெருமைப்படுறோம். கைலாஸ் மன்னன் வாழ்த்துக்கள். பாட்டெலாம் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக ஏன் சின்மயி மேடம் வரல? பாடியிருக்காங்களா பாட்டு? ஆமாம், என்ன வரி என்ன? இந்த கோயம்புத்தூர் குசும்புங்க இல்லை, இந்த கோயம்புத்தூர் குசும்புக்கு இதுதான் நல்லா பாடியிருந்தாங்க. இந்த படத்து டைரக்டர் யாருன்னு தெரிஞ்சு தான் பாடினாங்களா? அது கேள்வி இருக்குல்ல, தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஆமாம்.